வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிக் வக்ரதுண்டாயுதமிக் தன்னோ தத்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மிக் மகாசனாயுதமிக் தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 18/11/2024 திங்கள் கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 7:30 வரை மிருகசிருஷ நட்சத்திரம், பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 7:30 மணிந்து 9 மணி வரை. குளிகை காலம் 1:30 மணிந்து 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணிந்து 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்தாலும் சில எதிர்பாராத உயர்வுகளை, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறதால இந்த நல்ல நாள்ல திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய ஞான தேசிக சுவாமிகளை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் தேடி நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. ரிஷபராசிக்கு ராசியிலும் 2ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் சில மன வருத்தங்களையும் கொடுத்தாலும் பொருளாதாரத்தில் உயர்வையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. திருநெல்வேலியில் அருள்பாலிக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்மனை மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நாள். 12ஆம் இடத்திலையும் ராசியிலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மறைமுக வருமானத்தையும் திடீர் யோகத்தையும் திடீர் பொருளாதார இழப்பை தந்தாலும் அதன் மூலியமாக சுப நிகழ்வுகள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைவதற்கு நாகப்பட்டினம் அருகே கீழ்வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய 5 வட்ட தம்மனை மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் மறைமுகமாக திடீர் யோகம் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நாள். புதிய விஷயங்களில் நல்ல செய்திகளில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மறைமுகமாக பொருளாதார இழப்பீடுகளை தந்தாலும் அவற்றை இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல. 8 குடியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. சிம்ம ராசிக்கு திடீர் பணவரவு மறைமுகமாக கிடைக்கக்கூடிய நாள். திடீரென்று போராடி சில விஷயங்களில் வாக்குவாதங்கள் செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல. கும்பகோணம் அருகே ஐயாவாடியில் அருள்பாலிக்கக்கூடிய பிரித்திங்கிரா தேவியை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நாள். புதிய விஷயங்களில் தலையிட்டு நல்ல விஷயங்களை வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல. சில போராட்டங்கள் இருந்தாலும் போராட்டங்களை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. நாகர்கோயில் அருகே உபரியில் அருள்பாலிக்கூடிய சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலாம் ராசிக்கு சந்திர பகவான் சாதகமாக இருந்து பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வராதென்று நினைத்த பணம் கூட கைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சில சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலையில் அருள்பாலிக்கக்கூடிய பர்வதநாதர மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை சகோதர வகையில் சில இடர்பாடுகள் இருந்தாலும், பார்ட்னர்ஷிப் தொழிலில் சில வாக்குவாதங்கள் இருந்தாலும், நண்பர்களோடு பிரிவுகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் மீறி வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகப் பெருமான மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. 6ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணம் பண்றார். 7ஆம் இடத்தை நோக்கி நகரும் போது திடீர் திருமணம், திடீரென்று 2வது திருமணம் கைகூடுவதற்கு, திடீரென்று மறைமுகமாக பண வருவாய் பெருகுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. திருத்தணியில் அருள்பாலிக்கக்கூடிய தணிகாசல மூர்த்தியை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூட போகுது. சில பழைய விஷயங்களில் தேவையில்லாத மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல. மேல்மருத்தூர் அருகே நடுப்பழனியில் அருள்பாலிக்கூடிய மரகத முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு குரு பகவான் வக்ரமாக இருந்து மறைமுக யோகத்தை தருகிறார். திடீரென்று சிறு வேலையாவது கிடைத்து அதன் மூலியமாக வருமானம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அபிமுகேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. புதிய வாய்ப்புகள் கைகூட போது, புதிய விஷயங்களில் நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குரு வக்ரமாக இருந்து அவரோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணம் செய்து முயற்சியின் மூலியமாக, பயணத்தின் மூலியமாக அலைச்சல்களோடு கூடிய வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. நாகர்கோயில் அருகே தானுபுரீஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது, சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தானுபுரீஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. நரசிம்மர் வழிபாடு, முருகர் வழிபாட்டை செய்து சந்திராஷ்டமம் விடுபட்டு பொருளாதார நெருக்கடியில் மறைமுகமாக லாபம் வரும்போது வாயை கொடுத்து பப்பில் மாட்டி வரக்கூடிய லாபத்தை குறைத்து கொள்ளக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளணும். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல. விழுப்புரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய, திருவாமாத்தூர்ல அருள்பாலிக்கக்கூடிய முத்தாளம்மன் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று கரிநாள், சுபகாரியங்களை தவிர்த்து விட வேண்டும். அதே சமயத்தில் சோமவார விரதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை சோமவார விரதம், கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இருக்கக்கூடிய விரதம். இந்த சோமவாரத்திற்கு ஒரு மகிமை உண்டு. ஆதி மந்தமுமான பரம்பொருள் அடிமுடிக்கான அண்ணாமலையார் மலை உருவாக எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மனதில் இருத்தி சோமவார விரதம் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குடும்பமானது சுபிட்சமாகவும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடுவதோடு, கடன் நெருக்கடியிலிருந்து விடுபடுவதோடு, குழந்தை பேரு, கல்வி, வேலை என்று அனைத்து சுகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த கார்த்திகை சோமவார விரதம். அனைத்து பெருமக்களும் கார்த்திகை சோமவார விரதம் இருந்து எம்பிரான் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மனையும் பிரார்த்தனை செய்து நலமோடு வளமோடு வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.